அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. சிலர் அவனை பற்றிக்கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். இப்போ அவளை எவ்வளவு பேர் பற்றி கொண்டார்கள்? அந்த 34ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? சிலராகிய சிலர் அவனை பற்றி கொண்டு. ஆனா எவ்வளோ பேர் கேட்டாங்க தெரியுமா? வாசிங்க 21வது வசனத்தை வாசிங்க. அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் தங்குகிற அந்நியரும், அதாவது அந்த சிட்டியில இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டான். அந்த சிட்டியில இருக்கிற எல்லாரும் வந்துட்டான். கூட அந்த சிட்டியை சாராம கிராஸ் பண்ணுவான்ல டிராவலர், வழிபோக்கன், அடுத்த ஊருக்கு போறவன், அன்னைக்கு நைட் அங்கே தங்கியிருப்பான்ல, அவனும் வந்துட்டான். அங்கே தங்குகிற யாவரும். அப்போனா எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் பாருங்க. சரி, ஒருவேளை அந்த சிட்டியில் ஒரு 1000 பேர்னே வச்சுக்கோங்க. ஏன்னா பைபிளில் வந்து 1000களில் சிறியதுன்னு இருக்குது. ஒரு 1000 வச்சுக்கோங்க. அந்த பட்டணத்தில் இருக்கிற 1000 பேரும் அங்கே தங்குகிற ஒரு 50-100 பேர்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது ரொம்ப சீப்பான கணக்கு. பட்டணம்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேர் இருக்கிறதான ஒரு கூட்டத்தில் எத்தனை பேர் அவனை பற்றி கொண்டார்கள்? சிலர் மாத்திரம் அவனை பற்றி கொண்டு. பேசுகிறது பவுல், அதான் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. பேசுகிறது பவுல். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பவுல் பேசினாலும் கூட சிலர் தான் அவனை பற்றி கொண்டார்கள். நாம இன்னைக்கு என்ன சொல்றோம்? பவுலின் உபதேசம் அப்படி இருக்கு, பவுலின் உபதேசம் இப்படி இருக்கு. உண்மை, அவனை மாதிரி டெப்தா எழுதுறதுக்கு ஆள் இல்லைன்னு பேதுருவே சொல்லிட்டார். அவன் எழுதுனதெல்லாம் பைபிள் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் பேசுறார். அவன் எப்படின்னா கிறிஸ்துவுக்கு அடுத்தாமா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்பனா இந்த பூமியில வந்ததுல கிரைஸ்டுக்கு அப்புறம் டாப் மோஸ்ட் நம்பர் 1 ஊழியக்காரனா யார் தான்? பவுல் தான் புதிய ஏற்பாட்டில். அப்பேற்பட்ட பவுல் பேசுறாரு. வசனம் சொல்லுது, சிலர் மாத்திரம் பற்றி கொண்டார்கள். சிலர் மாத்திரம். அப்ப அந்த சிலர் மாத்திரம் பற்றி கொள்வதற்கு என்ன காரணம்? அவ்வளோ பேர் கேட்டாங்களே, அவ்வளோ ஜனங்கள் கேட்டாங்களே, அந்த ஜனங்கள்லாம் ஏன் கேட்கல? அந்த ஜனங்களுக்கு ஏன் அந்த வார்த்தை போகல? ஒரு சிலருக்கு மாத்திரம் பவுல் பேசுனது ஏன் போச்சு அப்படின்னா, அந்த 21வது வசனத்தை திருப்பி வாசிங்க பாப்போம். 21 திருப்பி வாசிங்க. அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களைச் சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. இவன் யார் தெரியுமா? புதுசு புதுசா கேட்கணும்னு நினைக்கிறவன். நவமான காரியங்களை நல்லா கேட்பான், சூப்பரா கேட்பான். ஆனா எதுக்கு கேட்பான் தெரியுமா? பொழுது போக்குறதுக்கு கேட்பான் உட்காந்து. என்டர்டெய்னிங். இதுக்கு சபை என்பது என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ். இங்க வந்து பொழுது போக்கிட்டு போவோம். அதுவும் செய்திக்கு மார்க் போடும். இது கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு இது கொஞ்சம் சரியில்லை, அவர் கொஞ்சம் நல்லா பேசுறாரு, இவர் கொஞ்சம் நல்லா பாடுறாரு, அவர் பாட்டில் கொஞ்சம் பிசுறு தட்டுது. இது வர்றதே எதுக்கு வருது தெரியுமா? பொழுது போக்குறதுக்கு. இது கடமை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டாங்க. என்ன வளர்த்துட்டாங்க? ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போயிடணும். அது வந்து ரொட்டீன் ஒர்க்கு. திங்கக்கிழமையானா வேலைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போகணும். வேலைக்கு எதுக்கு போகணும்? சம்பாதிக்கிறதுக்கு போகணும். சர்ச்சுக்கு எதுக்கு போகணும்? நல்லது கெட்டதுக்கு போகணும். சர்ச்சு எதுக்கு வச்சிருக்கிறாங்க? நல்லது கெட்டதுக்கு. ஒரு கல்யாணம்னு வந்தா சர்ச்சு வேணாமா? ஒரு கல்லறைன்னு வந்தா சர்ச்சு வேணாமா? கல்லறைக்கு எங்க போறது? அப்போ இது எதுக்கு சர்ச் வச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாரும்? நல்லது கெட்டதுக்கு. ஆனா சபைக்கு அப்புறம் எதுக்கு வராங்க? சபைக்கு போனாதாங்க நாளைக்கு பின்னைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பிள்ளைகளுக்கு, இல்லைன்னா கல்லறையில் இடம் கொடுப்பாங்க. அப்ப நீ சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வரல, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வரல. மாசம் மாசம் சந்தா கட்டிட்டு நான் அட்டண்டன்ஸ் போட வரீங்க. நான் வந்துட்டேன், நான் இருக்கிறேன். அதுல வேற ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் உட்கார்ற இடத்துல உட்காராட்டி பாஸ்டர் என்னை தேடுவார். அதுல ஒரு பெருமை. ஆனா ஒரு சிலர் மாத்திரம் சபையில வசனத்தை பற்றி கொள்ளுகிற கூட்டம். ஒரு சிலர் தான் உட்கார்ந்துருக்கு. அவன் பாருங்க, இந்த கேட்கிறவனையும் கேட்காதவனையும் நல்லா கண்டுபிடிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? அந்த சர்ச்சு பாஸ்டர் இருக்கார்ல, அந்த சர்ச்சு பாஸ்டர், பொதுவா அந்த சர்ச்சு பாஸ்டருக்கு
அவர் சபையில யார் செய்தி கேட்க மாட்டாங்கன்றது ஓரளவுக்கு தெரியும், பெரும்பாலும் தெரியாது. ஏன்னா இவர் பேசுறதுல அவன் பழக்கப்பட்டுட்டான், அவன் உட்காந்து பார்க்கறதுல இவர் பழக்கப்பட்டார். புரியுதுங்களா? அவன் உட்காந்து பார்க்குற தோரணையிலே இவர் என்ன ஆயிட்டாரு, பழக்கப்பட்டாரு. அவன் கொஞ்சம் சாஞ்சி உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, பிரதருக்கு உடம்பு முடியல போல. முடிஞ்ச உடனே கேட்பாரு, என்ன பிரதர் உடம்பு முடியலையா, ஒரு மாதிரி டல்லா இருந்தீங்களே சார், உங்க பிரசங்கத்தை அவன் கேட்கல சார், உங்க பிரசங்கம் அவன் மண்டையில ஏறல, என்ன பண்றதுன்னு தெரியாம பைசா நகர சாஞ்ச கோபுரம் மாதிரி சாஞ்சிட்டான். ஏன்னா அவருக்கு தெரியாது, இவனுக்கும் முடியாது உட்காந்து ஒரு கூட்டம். அந்த அந்த ஸ்தல போதகருக்கு அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான், இந்த காலையில் எழுந்திரிச்சு காப்பி குடி கட்டி என்னவோ மாதிரி இருக்கும்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்னமோ காலையில் காப்பியே குடிக்கலைங்க, ஒரு மாதிரி மண்டை வெடிக்குதுப்பா. அந்த மாதிரி அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா சர்ச்சில் போய் உட்காந்துருந்தோம். அது எதுக்கு உட்காரோம்லாம் தெரியாது. அது அவர் சொல்வார், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே போல, ஒரு என்னமோ மாதிரி இருக்கு. அது என்ன என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு அது ரொட்டீன் வேலையாயிருச்சு. அவங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை பொழுதுபோக்குகிற இடம் இல்லை. இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். இங்க உட்காந்து ஜாலியா இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் விரும்புகிறதை கேட்கிற இடம் இல்லை. நவமான காரியங்களை கேட்பது, நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை என்ன செய்ய மாட்டோம், இங்க பேச மாட்டோம். தேவன் என்ன பேசுறார் என்று கேட்கத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இங்க தேவன் என்ன பேசுறாருன்னு கேட்கத்தான் வந்தீங்களே ஒழிய, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை பேச நாங்க இங்க ஆள் இல்ல. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, வரும்போதே ஜெபிச்சுட்டு வரீங்க, ஆண்டவரே இன்னைக்கு எப்படியாவது எங்கிட்ட பேசணும். ஏங்க சர்ச்ன்றது என்ன இடம்? நீங்கள் விரும்புகிறதை கேட்கிற இடம் அல்ல. உங்களுடைய இருதயத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ உங்களுடைய மாம்சத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ இங்க இல்ல இடம். கர்த்தர் பேசுவார், உங்கள் ஆத்மாவோடு கூட தேவன் பேசுவார். அதுக்கு நீங்கள் வந்து காத்திருக்கணும். புதுசா பேசுவாங்களா? ஒரு பீரியட்ல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனைனா, செய்தி கொடுக்க கொடுக்க ஒரு சிலர் என் கூட இருந்தவங்க அப்ப, பிரதர் இன்னைக்கு என்ன ஆண்டவர் புதுசா சொன்னார், டெய்லி ஸ்வீட் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஸ்வீட் கடையில், இன்னைக்கு புது பலகாரம் என்ன, இன்றைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கும் ஒரு இடத்துல, ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா கொடுங்க. அப்பா ஆண்டவர் சொன்னார், உன்னை பிசாசு வஞ்சிக்குதுன்னு சொன்னார். பிசாசு வஞ்சிக்குது. என்ன வஞ்சிக்குது? நான் கொடுக்கறத போய் நீ கொடுக்கறதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறேன், அவன் கேட்கறத வாங்கி கொடுக்கறதுக்கு நீ இல்லை. இது எப்படி ஆயிடுச்சு? நீங்க ஆர்டர் கேட்குறீங்க 1 கிலோ கேக்கு, நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அவங்க ப்ளூபெர்ரி கேக் கேட்குறாங்க, ஏதாவது புதுசா இருந்தா கொடுங்க. ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தே மகனே இந்த எடுத்துட்டு போய் கொடு அப்படி சொல்லுவாரா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் அவருக்கு தெரியும். இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு உள்ளதான, பிரசங்கியாருக்கு உள்ளதான ப்ராப்ளம். ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க, புதுசா எதிர்பார்ப்பாங்க, புதுசா பேசணும், ஏதாவது வித்தியாசமா பேசணும். ஒன்றும் வேண்டாம். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. யார் சொன்னது? யோவான் ஸ்நானகன். அடுத்து யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொன்னாரு, 2000 வருஷமா இவ்வளவுதான் மெசேஜ். 2000 வருஷமா எவ்வளவு மெசேஜ்? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு, அவ்வளவுதான் மெசேஜ். என்ன புதுசு இங்க இருக்கு? என்ன காரியங்கள் இருக்கு? ஆண்டவர் வசனத்துல இருந்து வெளிப்பாடு புதுசா தராரு, அது வேற, அது அவர் கொடுக்கறது. சுவிசேஷனா இவ்வளவுதான். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நல்லா புதுசா என்ன கொஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு, நீ புதுசு புதுசா கேட்பன்றதுக்கு நான் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. நான் புதுசா தரும் போது நீ வாங்கிக்க, அவ்வளவுதான். இங்கதான் மிஸ்டேக் ஆகுது. இன்னைக்கு நாம எப்படிப்பட்டது? நவமான காரியம். சில விஷயம்லாம் ஆண்டவர் கொடுக்கும்போது வாங்கிக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. புதுசு புதுசா நவமான காரியங்கள். ஒன்று பொழுதுபோக்குற கூட்டம், இன்னொன்று இந்த மாதிரி ஒரு கூட்டம். ஆண்டவர்கிட்ட 2 காரியம் இருக்குது. வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. தன் பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானுக்கு எப்படி எடுத்து கொடுப்பானா? வீட்டு எஜமான் புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமான். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியத்துல என்னென்ன இருக்குது? புதுசும் இருக்கு, பழசும் இருக்கு. புதுசு விரும்புறது தப்பு இல்லை, ஆனா பழசும் இருக்கும். 2ம் கொடுப்பார் ஆண்டவர். இன்னைக்கு நாம வெறும் புதுசு புதுசா, இந்த பிரதர் போகும்போது ஒரு வேளை கேட்பாங்க, இன்னைக்கு என்ன புது பாட்டு பாட போறீங்க?
ஏன் புது பாட்டு பாடணும்? அப்படின்னா கண்டிஷன் இருக்குது. புது பாட்டு பாடுறோன்னு கண்டிஷன் இருக்கா? அப்படி ஏதாவது இருக்குதா? ஆண்டவர் மேடை ஏறும் போது அவருக்கு என்ன பாட்டு பாட சொல்கிறாரோ அதை அவர் பாடுவார். அதான் பாட்டு. சிலரை பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் வரும் தெரியுமா? அப்பாடா இவர் வந்துட்டார். ஏன் உங்களுக்கு சந்தோஷம் வருது? அவர் வந்தார்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சிலர் வந்தார்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவர் வந்திருக்கிறாரு, அவர் மூலமாயும் தேவன் பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதுலேருந்து வேணா புதுசு வரும், எதுலேருந்து வேணா பழசு வரும். நாம் இங்கே புதுசு கொடுக்குறாரா பழசு கொடுக்குறாரான்னு பார்க்க வரல. அவர் எதை கொடுக்குறாரோ அதை நான் வாங்க வந்திருக்கிறேன். இந்த சிலர் இருக்கான் பாருங்க, அவன் வெறும் அதை தான் எதிர்பார்த்து வருவான். அவன் யார் பேசினாலும் கவலைப்பட மாட்டான், எது பேசினாலும் கவலைப்பட மாட்டான். அவனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று இருக்கும், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரா, அது கர்த்தருடைய வார்த்தையா. இந்த அநேகர் உட்காந்துருப்பான், அப்படியே உட்காந்து மார்க் போடுறது. இவரு அவருக்கு பரவாயில்லைங்க, அவரை விட இவர் கொஞ்சம். ஊழியக்காரங்களே அப்படி இருக்காங்க. ஒன்று அவர் ஒன்றும் புதுசாக சொல்லிங்க. அன்னைக்கு ஜஸ்டின் பிரபாகரன் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்றாரு. பின்ன வேற என்ன சொல்றது? அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து தான். வேற என்ன நாமத்தை சொல்றது? வேணா மாற்றி இந்த காலத்தில் சொல்லிக்கலாம், யேசுவான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா புதுசாக சொல்கிறாங்க. ஆனால் எதை சொன்னாலும் இயேசுநாதர் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யார் பிரவேசிப்பா தெரியுமா? இந்த பொழுதுபோக்கு உட்காந்துருக்கிற கூட்டம், இந்த மார்க் போடுற கூட்டம், இல்லை இங்கே உட்காந்துக்கிட்டு ஜட்ஜு பண்ணுற கூட்டம், புதுசாக இருக்கா பழசாக இருக்கா, இதை நீங்கள் அந்த மெசேஜிலேயே சொல்லிட்டீங்க. இது ஏற்கனவே இந்த மெசேஜில் வந்துருச்சு. வரட்டும், இயேசுநாதரே ஏசாயால சொன்னான்னு சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு அதில் சொல்லி இருக்குதுன்னு சொல்கிறாரு, மத்தேயு எழுதுறாரு, எரேமியா சொல்லியிருக்கிறாருன்னு அவங்களே கோட் எடுத்து தான் சொல்கிறாங்க. ஏன் போன மெசேஜ்லேருந்து ஒன்று சேர்த்து சொன்னால் தப்பா? நான் எனக்கு ஒன்று விசுவாசிப்பேன் எப்பவுமே, என்ன தெரியுமா? எந்த செய்தியிலும் எப்பேற்பட்ட யார் பேசினாலும், கழுத பேசினா கூட ஒரு 5 நிமிஷமாவது கர்த்தர் நமக்கு பேசுவார். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.